வணக்கம். அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்களின் சிறந்த வாழ்க்கை தத்துவங்கள் சிலவற்றை பார்க்கலாம். நமக்கான வாய்ப்பு நம்மை தேடி வரும் வரை நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். உங்களை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்று ஒருபொழுதும் கலங்காதீர்கள். அவர்கள் உங்களை மதிக்கும் அளவிற்கு நீங்கள் உயர்ந்து காட்டுங்கள். உழைப்பை மிஞ்சும் சக்தி இவ்வுலகத்தில் வேறு எந்த சக்திக்கும் கிடையாது. உழைப்பே உலகத்தின் உன்னதமான சக்தியாகும். நாம் செய்யும் ஒரு வேலையை நம்மால் முடிந்தவரை சிறப்பாக செய்ய வேண்டும். அதை நீ கண்டிப்பாக இறுதி வரை செய்ய வேண்டும். நாளைக்கு இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இன்று செய்ய வேண்டிய வேலைகளை நாளைக்கு தள்ளி போடாதீர்கள். தனக்கு கிடைக்கும் ஊதியத்தின் மதிப்பை விட தன்னுடைய உழைப்பின் மதிப்பை உயர்த்தி காட்டும் மனிதன்தான் சமூகத்தில் முன்னேற முடியும். சரியான இடத்தில் உங்கள் கால்களை வைத்துள்ளீர்களா என்பதை முதலில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு உறுதியாக நில்லுங்கள். முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதீர்கள். அதில் நேரம் வீணாகிறது. நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல். பிரகாசமான எதிர்காலம் வேண்டுமென்றால் அதை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும். ஒரு மரத்தை வெட்ட எனக்கு 6 மணி நேரம் கொடுத்தால் முதல் 4 மணி நேரத்தை கோடாரியை கூர்மைப்படுத்த நான் செலவிடுவேன். நான் பொறுமையாக செல்பவன்தான். ஆனால் ஒருபோதும் ஒரு லட்சியத்திலிருந்து நான் பின்வாங்குவதில்லை. தோல்வி அடைவதற்கு நான் வருத்தப்படவில்லை. நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகு வரும் தோல்விக்கு நான் கவலைப்படுவதில்லை. போகும் வழியில் கிடைத்த 5 ரூபாயை விட நம் கடின உழைப்பினால் கிடைத்த 1 ரூபாய்க்கு அந்த 5 ரூபாயை விட மதிப்பு அதிகம். எனக்கென தனி கொள்கைகளை நான் பின்பற்றுவதில்லை. எனக்கு தோன்றுவதை சிறப்பாக செய்வேன். அவ்வளவுதான். வெற்றிக்காக ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது. பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. எப்படி இருந்தாலும் நீ சிறந்தவனாக இரு. நான் நல்லதை செய்யும்போது நான் நன்றாக உணர்கிறேன். நான் கெட்டதை செய்யும்போது நான் மோசமாக உணர்கிறேன். இதுவே எனது மதம். நாம் ஒருவருக்கொருவர் 2 ரூபாயை பகிர்ந்து கொண்டால் நம் இருவரிடமும் 1-2 ரூபாய்தான் இருக்கும். ஆனால் நாம் இருவரும் நல்ல எண்ணங்களை பகிர்ந்து கொண்டால் நம்மிடம் நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.